மற்றொரு அண்மைச் செய்தி. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் கடும் வெயில் காரணமாக தற்போது ஜூன் 4ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. கடும் வெயில் காரணமாக ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் 4ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மெட்ரிகுலேஷன் மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதன்கிழமை, அதாவது ஜூன் 4ஆம் தேதி அன்று ஒரே சீராக அந்த நாள் மட்டுமே பள்ளி திறக்கப்படும். அதாவது ஜூன் 4ஆம் தேதி தான் 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பள்ளி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கு முன்னர் தேவையான ஆயத்த பணிகள் முடிக்கப்படுவதையும் மாணவர்களின் நலன், பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்கான போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படுவதையும் உறுதி செய்யுமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜூன் முதல் வாரத்திற்கான தற்போதைய வானிலை நிலவரங்களும் முன்னறிவிப்புகளும் மாநிலத்தின் பல பகுதிகளில் பருவமழைக்கு முந்தைய செயல்பாடுகள் தொடர்பது, அதே போல விட்டு பெய்யக்கூடிய மழை, ஈரப்பதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெப்பநிலைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கு முன்னர் சுகாதாரம், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் ஒட்டுமொத்த வளாக தயார் நிலை தொடர்பான பள்ளிகளின் ஆயத்த தேவைகளையும் அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகம் மற்றும் தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலுமே சரி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. வட மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய வெயிலை தாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடையக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம். இதன் காரணமாக தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆசிரியர்கள், சங்கங்கள், அதே போல பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து பள்ளி திறக்கப்படும் தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதே போல இடதுசாரி அமைப்புகளும் தொடர்ந்து பள்ளியினுடைய தேதியை மாற்றி அமைக்க வேண்டும், திறக்கப்படக்கூடிய அந்த தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காலையில் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த வகையிலே பல்வேறு தரப்பினரினுடைய இந்த கோரிக்கை எல்லாம் மறுபரிசீலனை செய்து அதே போல வானிலை தரவுகளையும் பெற்று பள்ளி கல்வித்துறையானது இந்த முடிவை வெளியிட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை விவரங்களுக்கு நன்றி.